Free Hands Educational Private Limited. எங்களோட தமிழ் வீடியோஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. செய்யுள்ள ஒவ்வொரு வரிக்கும் விளக்கம் தந்து தெளிவான காட்சிகளோட விளக்கம் கொடுத்திருக்கோம். மாணவர்கள் மனதுல ஈஸியா புரியறதுக்காக மெட்டுக்கட்டி பாடுற ஆசிரியர்களோட வேலையை குறைக்கிறதுக்கு தான் நாங்களே இந்த பாடலை உருவாக்கியிருக்கோம். பாரதம் அன்றைய நாற்றங்கால். அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர அன்னை காந்தியின் சின்ன கைத்தடி பாரத்தின் ஊன்றுகள் தோலாக. நம் நாட்டின் குன்றா வளங்கள் அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியை போன்றன. அது அந்நிய நாட்டவரின் தேவையை பூர்த்தி செய்வதோடு அறிவு பசியையும் போக்கும் வல்லமை பெற்றது. இந்திய நாட்டின் அறத்தை நிலைநாட்ட காந்தியடிகளின் அஹிம்சை என்னும் சிறிய கைத்தடி ஒன்றுகோலாகிறது. பாட புத்தகத்துல இருக்க கதைய அப்படியே உங்க கண்ணு முன்னாடியே கொண்டு வர மாதிரியான உணவுபூர்வமான வீடியோக்களை கொடுத்திருக்கோம். எம்ஜிஆர் தான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாமே மத்தவங்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தாரு. அவர் ஒரு முறை வெளியூர்ல இருந்து மகிழ்ந்துல சென்னைக்கு வந்துட்டு இருந்தாரு. வழியில மூதாட்டி ஒருத்தரும் 10 வயது சிறுமி ஒருத்தியும் தலையில புல்கட்டில வச்சுக்கிட்டு கால்ல காலனி கூட இல்லாம நடந்து போயிட்டு இருந்தாங்க. சாலையோட சூடு பொறுக்க முடியாம அவங்க சாலையோட மரநிலையில நிக்கிறதும் ஓடுறதுமா இருந்தாங்க. இதை பார்த்த எம்ஜிஆர் உடனே தன்னோட மகிழ்ந்து நிறுத்தினாரு. கூட வந்து தன் மனைவியோட காலனியையும் உறவினரான பெண்ணோட காலனியையும் அவங்கள்ட்ட வாங்கி கொடுத்தாங்க. மேலும் அவங்களுக்கு பணமும் கொடுத்துட்டு அவரோட பயணத்தை தொடர்ந்தாங்க. இந்த நிகழ்ச்சி அவரோட மனசுல ஆழமா பதிஞ்சிருந்தனாலதான் பிற்காலத்துல பள்ளி குழந்தைகளுக்கு கால்நீர் வழங்குற திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாரு. எம்ஜிஆர் ஒரு முறை படப்பிடிப்பிற்காக காஷ்மீருக்கு போயிருந்தாரு. அங்கிருந்த இந்திய படைவீரர் நலச்சங்கத்தினர் தங்களுடைய சங்க விழாவிற்கு எம்ஜிஆர் வருகை தரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அதற்கு சம்மதிச்ச அவரு அந்த சங்கத்திற்கு நன்கொடை வழங்குறதுக்காக விரும்பினார். கற்பனை கதைகளை கூட அழகா தத்ரூபமா காட்சிப்படுத்திருக்கோம். சினிமா தியேட்டரோட வலப்புறத்துல இருந்து குடையில்லாம நனைஞ்சபடி சிறுமி ஒருத்தி வந்தா. மாறி பக்கத்துல வந்த அந்த சிறுமி தன்னோட இடது கையில் வச்சிருந்த காலனி ஒண்ணு தரையில போட்டுட்டு இதை தச்சு வச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த பொண்ணு நிமிந்து பாக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு தெருவுல ஓடிட்டா. காலனில இருக்க கிளிஸ்ல தச்சுட்டு அந்த சிறுமிக்காக காத்துட்டு இருந்தாரு மாறி. மாலை வரைக்கும் அந்த சிறுமி வரவே இல்ல. கூட வேலை செய்யற ஒருத்தட்ட இந்த காலனியோட விசித்திரத்தை பத்தி சொன்னாரு. அவரும் தன்னுடைய வழக்கால அந்த காலனியில பொருத்தி பார்த்தாரு. அது அவருக்கும் சரியா இருந்தது. அந்த காலனி பத்தின செய்தி ஊரெல்லாம் பரவுச்சு. அந்த காலனியை போட்டு பாக்குற சில தினமும் பலர் வந்தாங்க. அந்த காலனி ஒரு வயசு குழந்தை முதல் வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பொருந்துவதா இருந்துச்சு. அந்த காலனியை போட்டு பார்த்தவங்க அந்த காலனியில காலை நுழைக்கும் போது மேகத்துணுக்குகள் காலடியில பரவுறது போலவும் பனியின் விருது படர்வது போலவும் இருப்பதாக கூறினாங்க. தினசரியா பணம் பெருகிக்கிட்டே போச்சு. வரலாற்று சார்ந்த பாடங்களையும் அந்த நபர்களையும் மாணவர்களின் கண் முன்னே உயிரோட்டமான கதாபாத்திரங்களா கொடுத்திருக்கோம். வேலுநாச்சியார். விஜயதசமி அன்று கோட்டையின் கதவுகள் திறக்கப்படும். அன்று கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு. எனவே முதலில் நமது பெண்கள் படையினர் கூடைகளில் பூக்கள் பழங்களுடன் ஆயுதங்களை மறைத்து சென்று தாக்குதலை தொடங்கட்டும். பின் ஆண்கள் படையினர் உள்ளே சென்று தாக்கினால் ஆங்கிலேயரை மொத்தமாக விரட்டியடித்து விடலாம் என்ற தெளிவுடன் ஒரு திட்டத்தை கூறினார் வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரை காட்டிக் கொடுக்காததால் உடையாள் என்னும் பெண்மணியை ஆங்கிலேயர் கொன்றனர் என்ற செய்தி கேட்டு அவருக்கு நடுகல் நாட்ட ஏற்பாடு செய்தார். மேலும் சிவகங்கையை மீட்க செல்லும் வழியில் அந்த நடுகல்லில் இறங்கி தனது தாலியை அங்கு காணிக்கையாக செலுத்தினார் வேலுநாச்சியார். நாம கஷ்டம்னு நினைக்கிற இலக்கண பகுதிய ரொம்ப விளையாட்டா கற்கிற விதத்துல கொடுத்திருக்கோம். மாலதி, அண்மைனா என்ன? அண்மைனா அருகில் அர்த்தம்கா. சரியா சொன்ன மாலதி. அப்போ அண்மை சுட்டுனா என்ன? நமக்கும் அருகில் உள்ளதை சுட்டி காட்டுவதை தான் நம்ம அண்மை சுட்டுன்னு சொல்றோம். அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ. மாலதி, அடுத்த நம்ம செய்மை சுட்டுனா என்னன்னு பாக்கலாமா? இதுக்கு நானே பதில் சொல்றேன்கா. செய்மைனா தொலைவில் அர்த்தம். அப்ப தொலைவில் இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்கு பேரு செய்மை சுட்டுன்னு பேரு. சரியா சொன்ன மாலதி. அப்போ செய்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ. அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லு மாலதி, என்ன சந்தேகம்? அருகில் உள்ளவற்றை சுட்டி காட்டுறதுக்கு ஈன்ற எழுத்து சொன்னீங்க, தொலைவில் இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்கு ஆன்ற எழுத்து சொன்னீங்க. இப்ப அருகிலும் இல்லாம தொலைவிலையும் இல்லாம இடையில இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்கு எந்த எழுத்து பயன்படுத்தணும்? அதுக்கு ஊங்க சுட்டெழுத்து அந்த காலத்துல பயன்படுத்தினாங்க. ஆனா அது இந்த காலத்துல பயன்படுத்துறது கிடையாது. எடுத்துக்காட்டா உது, உவன்,